இப்போ நாங்கள் விற்பனைக்காக இருக்கிற அந்த வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாதை தான் இந்த வீட்டுக்கு வர்ற பாதை. தேர் வீதி ஓரமாகத்தான் இந்த வீடு அமைந்திருக்கு. மொத்தமாக 10 பரப்பு காணிக இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது. இந்த வீடு தவிர்ந்த நிறைய பகுதிகள் இந்த வீட்டுக்கு முன் பகுதியில் இருக்குது. இந்த 10 பரப்பும் வீடும் யாழ்ப்பாணத்தினுடைய எந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் வசாவளான் பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது. இந்த வசாவளான் பகுதியில் எங்கே அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் வசாவளான் மத்திய கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற வீதி, அதாவது இந்த வசாவளான் மத்திய கல்லூரிக்கு பின்பகுதியில் தான் இந்த காணியும் வீடும் அமைந்திருக்குது. அந்த பின்பகுதிக்கு போகிற வீதியில் 500 மீட்டர் தூரத்தில் நீங்கள் இந்த வீட்டுக்கு போய்கொள்ள முடியும். இந்த வீட்டினுடைய லொக்கேஷன் வேணுமென்று சொன்னால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கள் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டினுடைய கூகுள் லொக்கேஷன் இணைக்கப்பட்டிருக்குது. யாராவது இந்த வீட்டினுடைய இடத்தை தெரிந்து கொள்ளணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தி கொள்ளுங்க. அடுத்தது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவலை முதல் பார்ப்போம். இந்த காணியின் 4 புறத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 புறமுமே எல்லையிடப்பட்டு வேலி தகரம் அடைக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவல், இந்த காணிக்கு இருக்கிற கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கும் வீட்டுக்கும் உரிய கிணறு, குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது. தண்ணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தண்ணி பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த வீடு. இந்த வீட்டோடு சேர்த்து தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 10 பரப்பு காணியும் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு. அதே போல் இந்த காணி சம்பந்தப்பட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் நிறைய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பயன் தரும் மரங்கள் நடப்பட்டிருக்குது. காய்த்து கொண்டிருக்கிற நிலையில் தென்னை மரங்கள், அதே போல் காய்த்து கொண்டிருக்கிற நிலையில் மாமரங்கள், தேசி மரங்கள், கமுக மரம், வாழை மரம் அப்படின்னு சொல்லி நிறைய பயன் தரும் மரங்கள் இந்த 10 பரப்பு காணிகை இந்த வீடு தவிர்ந்த ஏனைய பகுதியில் நடப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய முகப்பு தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மொத்தமாக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 4 அறைகள் இருக்குது. அதே போல் ஹோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வசதியோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது. இந்த வீட்டை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த வீடு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கனரக வாகனங்கள் கூட வந்து போகக்கூடிய கொஞ்சம் அகலமான வீதியாகத்தான் இருக்குது. அதே போல் இந்த வீட்டுக்கு முன்பகுதியிலையும் நிறைய இடவசதி இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாகனங்களை கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய பார்க்கிங் வசதி இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்குது. நீங்கள் கால்நடைகளை கூட கட்டக்கூடிய, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கால்நடைகளை கூட வளர்க்கக்கூடிய இடவசதி இந்த வீட்டினுடைய வலதுபுறத்தில் இருக்குது. செட் போடப்பட்டிருக்குது. கால்நடைகளை கட்டுவதற்குரிய செட் போடப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அட்டாச் பாத்ரூம் தான் இந்த வீட்டுக்குரிய பாத்ரூமாக இருக்குது. இந்த வீட்டினுடைய முழுமையான தோற்றத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணம் மாவட்டம் வசாவளான் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 10 பரப்பு காணி வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவல்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த வீட்டை நீங்கள் பார்த்து வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விலை விவரம் உட்பட நீங்கள் இந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரங்களை தெரிந்து கொள்ள இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லி இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கம், இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ இல்லை வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்னால் யாழ்ப்பாணம் வசாவளான் பகுதியில் இருக்கிற இந்த 10 பரப்பு காணிக்கு இருக்கிற இந்த வீட்டையும் இந்த காணியையும் நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த வீடு காணி சம்பந்தப்பட்ட விவரங்களை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களோட காணிகள் வீடுகளை விற்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் இந்த தளத்தினூடாக வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் இந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்களோ இல்லை சட்டத்தரணியூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க.
அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்துறீங்களா அப்படின்னு சொன்னால் அதில் கவனமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் வசாவளான் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இதுபோல் தகவலை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.